வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். சிறுச்சேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் நாவலூர் ஏரி ரூபாய் 30 கோடி செலவில் புனரமைத்து அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் சுற்றுச்சூழல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருந்து கொண்டு என்னவென்று தெரியாமல் விஜய் டான்ஸ் ஆடிக் கொண்டிருக்கிறார். டான்ஸ் ஆடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். மகாத்மா காந்தி சுராஜ் என்ற அற்புதமான திட்டம் நாடாளுமன்ற பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி பெருமிதம். எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு அதிகரிப்பதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடல். இனி விரிவான செய்திகளை காணலாம். சிறுச்சேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் உள்ள நாவலூர் ஏரி ரூபாய் 30 கோடி செலவில் தூர்வாரப்பட்டு கரைகளை பலப்படுத்தி புனரமைத்து அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் சுற்றுச்சூழல் பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்தியாவிலேயே பெரிய பொருளாதார வளர்ச்சிமிக்க மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது. தமிழ்நாடு தொழில்துறையான அனைவருக்கும் பயனளிக்கும் சமச்சீரான வளர்ச்சியை உறுதி செய்து பரவலான முதலீடுகளை ஈர்ப்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறது. அந்த வகையில் சிறுச்சேரி சிப்காட் தகவல் தொழில்நுட்ப பூங்கா வளாகம் 782 ஏக்கர் 51 சென்ட் பரப்பளவில் 2002ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தகவல் தொழில்நுட்ப பூங்கா சுமார் 1 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பை வழங்கியதுடன் சுமார் ரூபாய் 14,000 கோடி முதலீட்டையும் ஈர்த்துள்ளது. இந்த நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன்பு நாவலூர் ஏரி வறண்டு போகும் நிலையில் இருந்தபோது சிப்காட் முழு மாற்றத்தையும் உருவாக்கிட முன்னின்றது. தகவல் தொழில்நுட்ப பூங்கா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் நிலைத்தன்மையை உறுதி செய்யும் ஒரு முனைப்புடன் சிப்காட் நிறுவனம் 33 ஏக்கர் 43 சென்ட் பரப்பளவில் அமைந்துள்ள நாவலூர் ஏரியை தூர்வாரி கரைகளை பலப்படுத்தி புனரமைத்து பூங்காக்களை புல்வெளிகளுடன் கூடிய நடைபயிற்சி மற்றும் சைக்கிள் ஓட்டும் பாதைகளை அமைத்தும் ரூபாய் 30 கோடி செலவில் சுற்றுச்சூழல் பூங்கா உருவாக்கப்பட்டுள்ளது. இதனை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருந்து கொண்டு என்னவென்று தெரியாமல் விஜய் டான்ஸ் ஆடிக் கொண்டிருக்கிறார். டான்ஸ் ஆடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று தூத்துக்குடியில் தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நாடாளுமன்ற பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எதுவும் கொடுக்கவில்லை என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளது குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், தூத்துக்குடி விமான நிலையம் புதுப்பிக்க 350 கோடியும் திருச்சி விமான நிலையம் புதுப்பிக்க 650 கோடியும் வழங்கப்பட்டுள்ளது என்றும் வந்தே பாரத் ரயில்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் தமிழகத்திற்கு கிடைத்துள்ளது என்றும் டெல்லிக்கு சென்று பிரதமரை பார்த்து தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு மருத்துவக் கல்லூரியாவது வாங்கி இருக்கிறாரா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தமிழகத்தில் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் பொருட்கள் இலவசமாக மத்திய அரசு கொடுத்து வருகிறது என்றும், ஆனால் அதனை திமுக கொடுப்பதாக ஸ்டிக்கர் ஒட்டி வருகிறது என்றும், அனைவருக்கும் வீடு கொடுக்கப்படுகிறது, இதில் மத்திய அரசின் பங்கு 60% உள்ளது என்றும், திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு சொத்து வரி உயர்த்த மாட்டோம், மின்கட்டணம் உயர்த்த மாட்டோம் என்று திமுக தெரிவித்திருந்தது. ஆனால் 300% வரி உயர்த்தப்பட்டுள்ளது. வீட்டு வரி, சொத்து வரி அனைத்தையும் உயர்த்திவிட்டு மத்திய அரசு எதையும் தரவில்லை என்று தெரிவிக்கிறது என்றும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார். மேலும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் டான்ஸ் ஆடிக் கொண்டிருக்கிறார் என்றும், கட்சியின் தலைவராக இருந்து கொண்டு என்னவென்று தெரியாமல் டான்ஸ் ஆடிக் கொண்டிருக்கிறார், அவர் டான்ஸ் ஆடிக் கொண்டேதான் இருக்க வேண்டும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மகாத்மா காந்தி என்ற பெயரையே மறந்துவிட்டார்கள் என்று தமிழகத்தில் சொன்னார்கள் என்றும், மகாத்மா காந்தி சுராஜ் என்ற அற்புதமான திட்டத்தை நாடாளுமன்ற பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சென்னை தியாகராயர் நகரில் பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராயர் நகரில் உள்ள தமிழக பாஜக தலைமையகமான கமலாலயத்தில் மத்திய பட்ஜெட் குறித்து பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அடுத்த 25 ஆண்டுகள் இந்த நாடு எப்படி செல்ல வேண்டும்,
பொருளாதாரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறிக்கின்ற வகையில் அடுத்த தலைமுறைகளுக்கான நிதிநிலை அறிக்கையாக தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்றும், சர்வதேச அளவில் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் போட்டிகளை உணர்ந்து நாட்டின் வளர்ச்சி மற்றும் உலக பொருளாதாரத்திற்கு ஈடு கொடுக்கும் அளவிற்கு மிக சிறப்பான முறையில் பட்ஜெட் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்றும், செயற்கை நுண்ணறிவு போன்ற பல விஷயங்களை கருத்தில் கொண்டு புதிய தொழில்நுட்பத்தை பின்பற்றி உலகத்தில் மிக சிறந்த பொருளாதார நாடாக மேலும் மேலும் வளர இந்த பட்ஜெட் வழிவகை செய்திருக்கிறது என்றும் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். மேலும் நிதிநிலை அறிக்கையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு தொழில் ரீதியாக பொருளாதார ரீதியாக மாற்றுத்திறனாளிகள் முன்னேறுவது குறித்து நிதிநிலை அறிக்கை முன்வந்திருக்கிறது என்றும், கொரோனா பாதிப்பால் 2019ஆம் ஆண்டிற்கு பிறகு 2 ஆண்டுகள் பொருளாதார வீழ்ச்சியில் இருந்த பல நாடுகள் இதுவரையில் மீண்டும் எழவில்லை என்றும், ஆனால் கொரோனா காலத்தில் மத்திய பாஜக அரசு நாட்டு மக்களை மீட்டுள்ளது என்றும் பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு அதிகரிப்பதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது என்று மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பைக்காரா முத்துராமலிங்கபுரம் பகுதியில் ரூபாய் 15 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நியாய விலை கடையை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு இன்று திறந்து வைத்த பின்னர் உரையாற்றினார். அப்போது மதுரையில் முல்லை பெரியாறு குடிநீர் திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைத்த பின்னரும் 30% பகுதிகளுக்கு இன்னும் குடிநீர் போய் சேரவில்லை என்றும், இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், இன்னும் 3 மாதத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சி அமைந்ததும் முல்லை பெரியாறு கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் மதுரை மக்கள் அனைவரும் பயனடைவார்கள் என்றும் தெரிவித்த அவர், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு அதிகரிப்பதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பதட்டம் எனவும், தமிழ்நாட்டில் நடைபெறும் திமுக ஆட்சி மீது அனைத்து மக்களும் அதிகமான வெறுப்பில் இருக்கிறார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். குளமங்கலம் மலைக்கோவிலில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். தமிழ்நாட்டிலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் அதிகப்படியான ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, வடமாடு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கடந்த ஜனவரி மாதம் 3ஆம் தேதி புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சக்குறிச்சியில் ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஜல்லிக்கட்டு, வடமாடு உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் குளமங்கலம் மலைக்கோவிலில் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு அப்பகுதியைச் சேர்ந்த நாட்டார்கள் சார்பில் ஆண்டுதோறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். அதன்படி கோவில் திடலில் இன்று நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி உறுதிமொழியை வாசித்து கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜல்லிக்கட்டு போட்டியில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 800 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றனர். முதலாவதாக மேல தாளத்துடன் வாடிவாசலில் இருந்து அவிழ்த்து விடப்பட்ட கோவில் காளைகளையும், அதன் பின்னர் களத்தில் வந்த காளைகளையும் மாடுபிடி வீரர்கள் அடக்கினர். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை புதுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கண்டுகளித்தனர். கரூரில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட அளவில் நடைபெற்ற அம்மா கபடி லீக் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு ரூபாய் 3,33,560 ரொக்க பரிசுடன் பரிசு கோப்பையை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட CSI பள்ளி மைதானத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட அளவிலான அம்மா கபடி லீக் போட்டியின் இறுதிப் போட்டி நடைபெற்றது. போட்டியில் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த 82 ஆண்கள் அணியும் 16 பெண்கள் அணியும் பங்கேற்றது. போட்டிகள் லீக் மற்றும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் ஆண்கள் பிரிவில் குளக்காரன்பட்டி பாரதி அணியும் புதூர் யங் ஸ்டார் அணியும் மோதியதில் 45ற்கு 35 என்ற புள்ளி கணக்கில் குளக்காரன்பட்டி பாரதி அணி முதலிடம் பெற்றது. பெண்கள் பிரிவில் கரூர் சேரன் அணியும் கவுண்டன்பட்டி கலை புயல் கிளப் அணியும் மோதியதில் 43ற்கு 31 என்ற புள்ளி கணக்கில் கரூர்
சேரன் அணி முதலிடத்தை பெற்றது. இதில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு ரூபாய் 3,33,560 ரொக்க பரிசுடன் பரிசு கோப்பையை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கேரள மாநிலம் கொச்சி நெடும்பஞ்சேரி அடுத்த அத்தானி பகுதியில் செயல்பட்டு வரும் வெப்கோ அரசு மதுபான விற்பனை மையத்தில் ரூபாய் 8 லட்சம் லஞ்சம் பெற்ற 9 ஊழியர்களை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கையும் களவுமாக கைது செய்தனர். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டம் நெடும்பஞ்சேரி அடுத்த அத்தானியில் கேரள அரசின் மதுபான விற்பனை மையமான வெப்கோ நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் பெண் பணியாளர்கள் உட்பட 11 பேர் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மதுபான மையத்தில் லஞ்சம் தலைவிரித்தாடுவதாக லஞ்ச ஒழிப்புத்துறை துணை கண்காணிப்பாளருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு நாளைக்கு ரூபாய் 60 லட்சத்திற்கு மதுபானங்கள் விற்பனை நடந்திருப்பதும் கணக்கில் வராத ரூபாய் 22,000 இருந்ததும் தெரிய வந்தது. மேலும் ஊழியர்களின் வங்கி கணக்குகள் மற்றும் அலுவலக கணக்குகளை ஆய்வு மேற்கொண்டதில் 9 ஊழியர்கள் ஒரு மாதத்தில் ரூபாய் 8 லட்சம் வரை மதுபான நிறுவனங்களிடம் இருந்து லஞ்சம் பெற்றுள்ளது தெரிய வந்தது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மது விற்பனை ஊழியர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மது விற்பனை மையத்தில் மதுபான நிறுவனங்களிடம் இருந்து ஊழியர்கள் ரூபாய் 8 லட்சம் வரை லஞ்சம் பெற்ற சம்பவம் கேரள மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பூர் அருகே ஸ்ரீ ஐயப்பா தொழில்நுட்ப கல்லூரியில் மாநில அளவில் சாதித்த மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்து ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் ஐவதன்குடியில் செயல்படும் ஸ்ரீ ஐயப்பா மற்றும் ஐயப்பா தொழில்நுட்ப கல்லூரிகளில் 2025ஆம் ஆண்டு அக்டோபர் மாதத்தில் நடைபெற்ற வாரிய தேர்வில் மாநில அளவில் சாதனை படைத்த 36 மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கல்லூரியின் யோகா அரங்கத்தில் நடைபெற்ற விழாவிற்கு கல்லூரி முதல்வர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பெற்றோர்கள் முன்னிலையில் கேடயம், பாராட்டு சான்றிதழ்களும் ஊக்கத்தொகையும் வழங்கப்பட்டது. மாணவர்களின் இந்த வரலாற்று சாதனைக்கு உறுதுணையாக இருந்த பேராசிரியர்கள் மற்றும் 100% தேர்ச்சி அளித்த துறையினருக்கும் நிர்வாகத்தின் சார்பில் ஊக்கத்தொகை வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் அறங்காவலர்கள் ராஜேந்திரன், சரவணன், ஆலோசகர்கள் குமார், பாலகிருஷ்ணன் மற்றும் புதிய பொறியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் குருமணி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்து பேசினர். இறுதியாக ஒருங்கிணைப்பாளர் செந்தாமரை கண்ணன் நன்றி தெரிவித்தார். கறிக்கோழி வளர்ப்பவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் அடிப்படை கூலியாக கிலோவிற்கு ரூபாய் 20 வழங்க வேண்டும் என வலியுறுத்தி கறிக்கோழி வளர்ப்போர் சங்கத்தினர் அரியலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். மனுவில் கறிக்கோழி வளர்ப்பவருக்கும் விவசாயிகளுக்கும் அடிப்படை கூலியாக கிலோவிற்கு ரூபாய் 20, பண்ணை நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு கிலோவிற்கு ரூபாய் 25, காடை வளர்ப்பில் ஒரு கடைக்கு 7 ரூபாய் நிர்ணயிக்க வேண்டும் என்று தெரிவித்தனர். மேலும் ஆண்டுதோறும் கறிக்கோழி பண்ணையாளர்கள், கறிக்கோழி வளர்க்கும் விவசாயிகள் ஆகியோரை அழைத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை அரசு நிறுவனங்கள் தீர்க்க வேண்டும். கறிக்கோழி பண்ணைகளுக்கும் கட்டணமில்லா மின்சாரம் வழங்க வேண்டும். கறிக்கோழி பண்ணை விவசாயிகளின் நலனுக்காக தமிழ்நாடு அரசு தனியாக நல வாரியம் அமைக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மனுவில் வலியுறுத்தினர். கோரிக்கைகள் மீது தமிழ்நாடு அரசு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணவில்லை என்றால் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாகவும் கறிக்கோழி பண்ணை விவசாயிகள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரி விளையாட்டு திடலில் விளையாட்டு ஆணையம் கட்ட திட்டமிட்டுள்ள விளையாட்டரங்கத்தை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய கோரி கல்லூரி மாணவர்கள் வகுப்பறைகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் விளையாட்டு திடலில் 6 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது. இந்த நிலையில் அரசினர் கலைக்கல்லூரியில் மாணவர்கள் விளையாடும் வகையில் விளையாட்டரங்கம் அமைக்காமல் பொது இடத்தில் கட்ட வேண்டிய விளையாட்டரங்கத்தை அரசு கல்லூரியில் கட்டுவதற்கு விளையாட்டு ஆணையம் திட்டமிட்டுள்ளது. இதனால் எதிர்காலத்தில் விளையாட்டு திடல் விளையாட்டு ஆணையத்திற்கு சொந்தமாகிவிடும் என்பதால்
கல்லூரி விளையாட்டு திடலில் விளையாட்டு ஆணையம் விளையாட்டரங்கம் கட்டுவதை கைவிட வேண்டும் என வலியுறுத்தி கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 20 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லூரி விளையாட்டு திடலின் ஒரு பகுதியில் 2 ஏக்கர் நிலத்தை தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சிக் கழகம் ஹோட்டல் கட்டுவதற்காக பெற்றுக் கொண்டது என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். மேலும் அரசினர் கலை கல்லூரியில் விளையாட்டு ஆணையம் கட்டவுள்ள விளையாட்டரங்கத்தை வேறு இடத்திற்கு மாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். குடியாத்தம் வேப்பூர் ராகவேந்திரா பாலிடெக்னிக் கல்லூரியில் அரசு மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த வேப்பூர் பகுதியில் செயல்படும் ஸ்ரீ ராகவேந்திரா பாலிடெக்னிக் கல்லூரியில் அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி கல்லூரி அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் வேப்பூர் பஞ்சாயத்து தலைவர் கோடீஸ்வரி கலந்து கொண்டு அரசின் திட்டங்கள் குறித்து கல்வியில் உள்ள சலுகைகள் குறித்தும் பேசினார். அதன் பின்னர் அரசின் விலையில்லா மடிக்கணினிகளை 118 மாணவ மாணவிகளுக்கு வழங்கினார். இதில் நேரு யுவவேந்திரா நிர்வாகி சுரேஷ், கல்லூரி செயலாளர் பிரகாசம், தலைவர் பாபு, கல்லூரி முதல்வர் திருமலை உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்திய விடியா திமுக அரசை அகற்ற விடியா திமுக ஆட்சியில் உங்கள் வீட்டு பில்லே சாட்சி என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி அதிமுக சார்பில் மதுராந்தகத்தில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகரில் உள்ள வார்டுகளில் விடியா திமுக ஆட்சியில் உங்கள் வீட்டு மின் பில்லே சாட்சி என்ற தலைப்பில் பொதுமக்களை சந்தித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டை மதுராந்தகம் நகர கழக செயலாளர் பூக்கடை கேசி சரவணன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் கங்கை அமரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் கார்த்திக் சுந்தரம், மதுராந்தகம் நகர தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சுஃபியான் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் ஆறுமுகம், மதுராந்தகம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்து விலைவாசி உயர்வை கேட்டறிந்து விடியா திமுக ஆட்சியில் உங்கள் வீட்டு பில்லு சாட்சி என்ற விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையை உயர்த்திய விடியா திமுக அரசை அகற்ற இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியாத்தம் காளியம்மன்பட்டி கிராமத்தில் செயல்படும் அரசு பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி மையத்தினை குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் நேரில் ஆய்வு செய்தார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த காளியம்மன்பட்டி கிராமத்தில் செயல்படும் அரசு உயர்நிலை பள்ளியில் பொது நிதியிலிருந்து ரூபாய் 8,50,000 மதிப்பீட்டில் புதிதாக சமையல் அறை கட்டிடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை குடியாத்தம் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் நேரில் ஆய்வு செய்து கட்டிடத்தின் தன்மை குறித்து கேட்டறிந்தார். இதில் பஞ்சாயத்து தலைவர் அகிலாண்டேஸ்வரி பிரேம்குமார், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ஹேமலதா, சத்தியமூர்த்தி, பள்ளியின் தலைமை ஆசிரியர் சிவகாமி சுந்தரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய அதிமுகவினர் பங்கேற்று அயராது பாடுபட்டு அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று தும்பாக்கத்தில் அதிமுக அலுவலகம் திறந்து வைக்கும் நிகழ்ச்சியில் கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் கேட்டுக்கொண்டார். திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய அதிமுக அலுவலகம் பெரியபாளையம் ஊத்துக்கோட்டை நெடுஞ்சாலையில் உள்ள தும்பாக்கம் பகுதியில் திறந்து வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் வேதகிரி தலைமை தாங்கினார். எல்லாபுரம் ஒன்றிய 4வது வார்டு முன்னாள் கவுன்சிலர் வித்யாலட்சுமி வேதகிரி முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கும்மிடிப்பூண்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளருமான விஜயகுமார் கலந்து கொண்டு எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய அதிமுக அலுவலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதன் பின்னர் பூக்களால் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அதிமுக நிறுவன தலைவர் டாக்டர் எம்ஜிஆர், அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து புதிய அலுவலகத்தில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தமிழக முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியை வணங்கிவிட்டு கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை வழங்கினர். அதன் பின்னர் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் விஜயகுமார் பேசினார்.
அப்போது 2026ஆம் ஆண்டு நடைபெறும் தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் PLA 2, PLC, PTA நிர்வாகிகள், கிளைக்கழக நிர்வாகிகள், எல்லாபுரம் மேற்கு ஒன்றிய அதிமுகவினர் பங்கேற்று அயராது பாடுபட்டு குமிழிப்பூண்டி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக கூட்டணி வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அதிமுக நிர்வாகிகள் அனைவருக்கும் அதிமுக துண்டு அணிவித்து கௌரவித்தனர். நிகழ்ச்சியில் வடக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி அமைப்பாளர் இமயம் மனோஜ், எல்லாபுரம் கிழக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் கோதண்டன், குமிழிப்பூண்டி ஒன்றிய செயலாளர் மகேந்திரன், பல்லவாடா ரமேஷ், சுண்ணாம்புக்குளம் ஸ்ரீதர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முதியோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கியும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கட்சி நிர்வாகிகள் கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு சமூக நலப்பணிகளை மேற்கொண்டு கட்சியின் நிர்வாகிகள் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு 3ஆம் ஆண்டு துவக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் சதீஷ்குமார் தலைமையில் கரூரை அடுத்த மணல்மேடு பகுதியில் செயல்படும் ஐயப்பா சேவா சங்கத்தின் முதியோர் இல்லத்தில் முதியோர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான முதியோர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். அதனைத் தொடர்ந்து சீத்தப்பட்டி குடியிருப்பு பகுதியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே பொதுமக்களுக்கு இனிப்புகளுடன் கட்சி துண்டு வழங்கி 3ஆம் ஆண்டு விழாவை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கொண்டாடினர். இதில் மாவட்ட மற்றும் மாநில நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், கிளைக்கழக செயலாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருத்தணி அருகே அரசு பேருந்து ஒன்று பிரேக் பிடிக்காமல் பின்னோக்கி வந்து வீட்டிற்குள் புகுந்து நின்ற விபத்தில் வீட்டிலிருந்த பொருட்கள், இருசக்கர வாகனம் ஆகியவை நொறுங்கி சேதமடைந்த நிலையில் வீட்டிலிருந்தவர்களுக்கும் பேருந்தில் பயணித்தவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்து ஒன்று பயணிகளை ஏற்றிக்கொண்டு பொதட்டூர்பேட்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. கிருஷ்ணசமுத்திரம் கிராமத்தின் அருகே வந்தபோது எதிர் திசையில் திருத்தணி நோக்கி கரும்புலோடு ஏற்றி வந்த டிராக்டருக்கு வழிவிட வேண்டும் என்பதற்காகவும் மேடான குறுகிய சாலை என்பதாலும் அரசு பேருந்து பின்னோக்கி சென்றபோது பிரேக் பிடிக்காமல் ஓட்டுநர்களின் கட்டுப்பாட்டை இழந்து முரளி என்பவரின் சிமெண்ட் சீட் வீட்டில் புகுந்தது. இந்த விபத்தில் வீட்டின் சுவர் மற்றும் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தூள் தூளாக நொறுங்கி சேதமடைந்தது. மேலும் வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனமும் நொறுங்கி சேதமடைந்தது. இந்த விபத்தில் வீட்டில் இருந்தவர்களுக்கும் பேருந்தில் பயணித்தவர்களும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். அரசு பேருந்து பிரேக் பிடிக்காமல் பின்னோக்கி சென்று வீட்டில் புகுந்து நின்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருமயம் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் பொதுமக்களுக்கு கட்சியின் துண்டு அணிவித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். சென்னை பனையூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில் கொண்டாடப்பட்டது. இதையடுத்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு தொடக்க விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் பேருந்து நிலையத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 3ஆம் ஆண்டு தொடக்க விழாவை பொதுமக்களுக்கு கட்சி துண்டு அணிவித்தும் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடி வருகின்றனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு முண்டியம்பாக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினர். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு 2 ஆண்டுகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து 3வது ஆண்டின் துவக்க விழாவினை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் தமிழக வெற்றிக் கழகத்தினர் நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக விக்கிரவாண்டி அடுத்த முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு தலைமை மருத்துவமனையின் வாயிலில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் 3ஆம் ஆண்டின் துவக்க விழாவினை முன்னிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் வடிவேல் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று 5 கிலோ கேக்கினை வெட்டி கொண்டாடினர். அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கினர். அதன் பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். இதேபோன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தலைமையில்
வி சாலையில் நடைபெற்ற முதல் மாநாடு திடல் பகுதியில் தமிழக வெற்றிக் கழக கொடி கம்பத்தின் கீழ் கட்சியினர் விசில் சின்னத்தை ஊதி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி கொண்டாடினர். கட்சிகள் அனைவரும் ஒருமித்தமாக உறுதிமொழி ஏற்பது என்னவென்றால், தளபதி அவர்கள் செயல்வீரர் கூட்டத்தில் கூறியபடி அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு அனைத்து கருத்து வேறுபாடுகளையும் தூக்கி எறிந்துவிட்டு தளபதி என்ற ஒரு முகம் மட்டுமே அடையாளமாக உறுதியேற்று 2026 தளபதி அவர்களை முதல்வராக்க வேண்டும் என்று தங்கள் மூலம் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மகளிர்களுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திருமண உதவி திட்டத்தை நிறுத்திய திமுக அரசை கண்டித்து ஆரணியில் விவசாய சங்கத்தினர் நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திமுக அரசு கடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குறுதியாக 100 நாள் வேலையை 150 நாட்களாக உயர்த்தப்படும், தேர்தல் வாக்குறுதியில் 33 மகளிருக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திருமண உதவி திட்டம் செயல்படுத்தப்படும், விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பன உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை திமுக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகள் நிறைவடையும் தருவாயில் திட்டங்களை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கத்தின் மாவட்ட தலைவர் வாக்கடை புருஷோத்தம்மன் தலைமையில் விவசாயிகள் ஒன்றிணைந்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் பணியை 150 நாட்களாக உயர்த்த வேண்டும், மகளிருக்கு தாலிக்கு தங்கம் வழங்கும் திருமண உதவி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மகளிர் உரிமை தொகை 2000 சொன்னதை வரவேற்கிறோம். அது கூடுதலாக 5000 வழங்க வேண்டி கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் தேர்தல் அறிக்கை சொன்னதை நிறைவேற்றல. எங்கள் கையில் வெறும் மஞ்சா கொம்பும் கவுறு தான் இருக்குது என்பதை வலியுறுத்தி கட்சி சார்பற்ற தமிழக விவசாய சங்கம் சார்பாக ஆரணி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக நாங்கள் பட்டு புடவை பார்த்தா எங்களுக்கு தேர்தல் நிதி தரணும். பசுமாட்டிற்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றும் அஸ்தினாபுரம் பகுதியில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழாவில் தலைமை கழக பேச்சாளர் இப்ராஹிம் ராவுத்தர் தெரிவித்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் 3ஆம் ஆண்டு துவக்க விழா அஸ்தினாபுரம் பகுதி கழகத்தின் சார்பில் கழக செயலாளர் வழக்கறிஞர் ராஜகுமாரன் தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட செயலாளர் மின்னல் குமார் மற்றும் மாநில கழக பேச்சாளர் ராவுத்தர் இப்ராஹிம் ஜலீல் உட்பட 1000க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கலந்து கொண்டனர். விழா மேடையில் கன்றுக்குட்டியை அழைத்து வந்தனர். விழாவில் தலைமை கழக பேச்சாளர் இப்ராஹிம் ராவுத்தர் பேசினார். அப்போது சில மாதங்களுக்கு முன்பு பல்லாவரம் பேருந்து நிலையத்தில் படுத்திருந்த பசுமாட்டிற்கு போதை ஆசாமி ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்தார் என்றும் பசுமாட்டிற்கு கூட பாதுகாப்பு இல்லை என்றும் பேச்சாளர் இப்ராஹிம் ராவுத்தர் தெரிவித்தார். தைப்பூச திருவிழாவையொட்டி கன்னிவாடி பெண்கள் முளைப்பாரியை ஊர்வலமாக எடுத்து சென்று கற்சிலைக்கு பூஜை செய்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடியில் தைப்பூச திருவிழாவையொட்டி கன்னிவாடி மேற்கு தெரு, சானாங்கேணி தெரு, கிழக்கு தெரு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பெண்கள் முளைப்பாரி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக சென்று கற்சிலைகளுக்கு பூஜை செய்தும் கும்மியடித்தும் பாடல்களுடன் நடனமாடியும் முருகப்பெருமானை வழிபாடு செய்தனர். விழாவில் திண்டுக்கல், மதுரை, சென்னை, கோவை, பெங்களூரு, திருப்பூர், அவிநாசி உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் பங்கேற்று முருகப்பெருமானை வழிபட்டனர். அதனைத் தொடர்ந்து கன்னிவாடி இளைஞர்கள் ஒன்றிணைந்து முளைப்பாரி எடுத்து வந்த பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். பழனியில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு கோவை ஜேசிடி கல்லூரியின் சார்பில் நடைபெற்ற அன்னதான விழாவை பழனி காவல் ஆய்வாளர் மணிமாறன் தொடங்கி வைத்தார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு கோயம்புத்தூர் ஜேசிடி கல்வி குழுமத்தின் செயலாளர் துர்கா சங்கர் ஆலோசனையின்படி ஆண்டுதோறும் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற நிகழ்ச்சியை காவல் ஆய்வாளர் மணிமாறன் துவங்கி வைத்தார். அப்போது பழனி தண்டாயுதபாணி கோவிலுக்கு வந்த பக்தர்களுக்கு ஜேசிபி கல்வி குழுமத்தின் சார்பில் நீர்மோர் மற்றும் கம்மங்கூழ் வழங்கப்பட்டது. இதற்கிடையே பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களின் வேண்டுதலும் நோக்கமும் நிறைவேற பழனி முருகனை வேண்டிக் கொள்வதாக கோவை ஜேசிடி கல்வி குழுமத்தின் செயலாளரும் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் துணை வேந்தருமான துர்கா சங்கர் தெரிவித்தார்.
ஜேசிடி கல்விக் குழுமத்தின் சார்பாக வருடம் அன்னதானம் மற்றும் நீர்மோர் வழங்கும் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. அந்நிகழ்வை இன்று பழனி காவல் ஆய்வாளர் திரு மணிமாறன் ஐயா அவர்கள் இங்கே துவக்கி வைத்துள்ளார். ஒவ்வொரு நாளும் நீர்மோர் மற்றும் கம்மங்கூழ். குளித்தலையில் தைப்பூச விழாவையொட்டி 8 ஊர்களில் அமைந்துள்ள சிவாலயங்களின் வீற்றிருக்கும் சோமஸ்கந்தர் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் தீர்த்தவாரி கண்டு ஒரே இடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். கரூர் மாவட்டம் குளித்தலையில் நடைபெற்ற தைப்பூச விழாவில் குளித்தலை, கருப்பத்தூர், ராஜேந்திரம், ஐயர்மலை, திருங்கோய்மலை, முசிறி, வெள்ளூர், பெட்டவாய்த்தலை உள்ளிட்ட பகுதிகளில் அமைந்துள்ள சிவாலயங்களில் வீற்றிருக்கும் சோமாஸ் கந்தர்கள் அம்பாளுடன் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் ஊர்வலமாக சென்று காவிரி ஆற்றங்கரையில் எழுந்தருளி தீர்த்தவாரி கண்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். முன்னதாக கடம்பர் கோவில் மேற்கு மடவாள பகுதியில் சோமஸ்கந்தர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. குளித்தலை கடம்பனேஸ்வரர் அனைத்து ஊர் சோமஸ்கந்தர்களை வரவேற்கும் நிகழ்ச்சியும் தீபாதனை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. தீர்த்தவாரி கண்ட பிறகு 8 ஊர் சோமஸ்கந்தர்கள் அம்பாளுடன் ரிஷப வாகனத்தில் ஒரே இடத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். சிறுச்சேரி சிப்காட் தொழில்நுட்ப பூங்கா வளாகத்தில் நாவலூர் ஏரி ரூபாய் 30 கோடி செலவில் புனரமைத்து அமைக்கப்பட்டுள்ள சிப்காட் சுற்றுச்சூழல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவராக இருந்து கொண்டு என்னவென்று தெரியாமல் விஜய் டான்ஸ் ஆடி கொண்டிருக்கிறார். டான்ஸ் ஆடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். மகாத்மா காந்தி சுராஜ் என்ற அற்புதமான திட்டம் நாடாளுமன்ற பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை தியாகராயர் நகரில் பாஜக மாநில தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி பெருமிதம். எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு அதிகரிப்பதால் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு சாடல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.